பெருமதிப்பிற்குரிய பெருமக்களுக்கும் ஃபெய்ரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் எனது அன்பு வணக்கம். நான் உங்கள் ஹென்றி, ஃபெய்ரா அமைப்பினுடைய தலைவர். நண்பர்களே, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்ககம் கடிதத்தை எழுதி சுற்றறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது. கடந்த 10/1/2025 நாகாயின் 4870 ஆஃப் 2024 சொல்லிட்டு ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறது. என்ன பொருள்னா, மனைப்பிரிவு அனுமதி, லேஅவுட் அப்ரூவல், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, கிராம ஊராட்சிகள் மற்றும் நகர்ப்புற ஒட்டியுள்ள ஊராட்சிகளில் அடிப்படை வசதிகள் மேற்கொள்ள கட்டணம் நிர்ணயித்தல் தொடர்பாக அப்படின்னு சொல்லி ஒரு கட்டணத்தை நிர்ணயிச்சிருக்கிறாங்க. என்னன்னா, நீங்க நகராட்சிகளை பொறுத்த வரைக்கும் நகராட்சி நிர்வாகத்தை, அதாவது மாநகராட்சி, பேரூராட்சி, நகராட்சிகள்ல ஏற்கனவே வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை கடந்த 9/12/2020 அரசாணை 181 ஒரு அரசாணை போட்டிருந்தாங்க. அதுல என்னன்னா, தார் சாலையா இருக்கட்டும், மழைநீர் வடிகாலா இருக்கட்டும், தெருவிளக்கா இருக்கட்டும், குடிநீர் வசதியா இருக்கட்டும், சிறு பாலங்கள், பிரிட்ஜஸா இருக்கட்டும், இந்த அடிப்படை கட்டமைப்புகளை அபிவிருத்தி செய்யறதுக்கு நீங்க சம்பந்தப்பட்ட நகர்ப்புற உள்ளாட்சிக்கு பணம் செலுத்திட்டீங்கன்னு சொன்னா நாங்க டெவலப் பண்ணிப்போம்னு சொல்லி லேஅவுட் போடுறவங்களுக்கு ஒரு அனுமதி கொடுத்திருந்தாங்க. அந்த அடிப்படையில் இவங்க தார் சாலை அமைக்கிறதுக்கு 1500-600 ரூபாய் சதுர மீட்டர் கொடுங்க, மழைநீர் வடிகால் வசதிக்கு 23,000 ரூபாய் 2 புறங்கள்லயும் கட்டுறதுக்கு கொடுங்க, தெருவிளக்கு அமைக்கிறது ஒரு நம்பருக்கு 15,000 கொடுங்க, குடிநீர் வசதிக்கு 30 லட்சம் ரூபாய் டேங்க் கட்டுறதுக்கு கொடுங்க, சிறுபாலம் அமைக்கிறதுக்கு 7 லட்சம் ரூபாய் 1.5 மீட்டர் ஸ்பேனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி தொழில்நுட்ப அனுமதி வரைபடத்தில் என்னெல்லாம் இதெல்லாம் போட்டிருக்கோ அதெல்லாம் பண்றதுக்கு நீங்க பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த பிரச்சனைக்கு அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு வீட்டுவசதி துறைக்கும் அரசுக்கும் முன்வைத்து அரசாணை 141/2021 ஒரு தீர்வை ஏற்படுத்திட்டோம். என்ன சொல்லிட்டோம்னா, இந்த அடிப்படை கட்டமைப்புகளை எல்லாம் வீட்டுமனை அபிவிருத்தியாளர்கள் செய்ய தவறும் பட்சத்தில் அல்லது செய்யலனா நீங்க லோக்கல் பாடிக்கு பணம் செலுத்திடலாம். எய்தர் அப்ளிகன்ட் டெவலப் பண்ணிடணும் ஆர் லோக்கல் பாடிக்கு பணம் கட்டிடணும். அப்படிதான் நம்ம ஆல்ரெடி ஜியோ 141 வாங்கிட்டோம். அந்த அடிப்படையில் இந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்ககம் அந்த ஜியோ 141/2021 படி அப்ளிகன்ட் யார், மனை மேம்பாட்டாளர், மனை அபிவிருத்தியாளர், டெவலப்பர் அந்த லேஅவுட்டை போட்டு இந்த அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துறாங்களோ அவர்களுக்கு இந்த கட்டணம் செலுத்துவதிலிருந்து நீங்க விலக்கு அளிக்கணும். ஒன்று, அல்லது அவங்க செலுத்த முடியாதபடி, அவங்க டெவலப் பண்ண முடியாதபடி இருக்கிறவங்களுக்கு நீங்க கட்டணத்தை வசூலித்துக்கிட்டு தாராளமாக இறுதி ஒப்புதல் கொடுக்கலாம். அது மட்டுமல்ல, நீங்க கொடுத்திருக்கிற இந்த அடிப்படை வசதிக்கான இந்த அலகு தொகைக்கும் இந்த அடிப்படை கட்டணமோ 2-3 மடங்கு அதிகமாக இருக்கிறது. கிராமப்புறங்களுக்கு இவ்வளவு செலவு தேவைப்படாது. அதனால கவனத்தில் கொண்டு கன்சிடர் பண்ணி இவற்றினை வெகுவாக இப்படி மேம்பாட்டாளர்கள் பணம் கட்டக்கூடிய மேம்பாட்டாளர்களுக்கு இந்த கட்டணத்தை நீங்கள் குறைத்து கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளையும், யாரெல்லாம் மனை அபிவிருத்தியாளர்கள் இந்த அடிப்படை கட்டமைப்புகளை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு விலக்களித்து அரசாணை 141 பின்பற்றுவதற்கும் தாங்கள் ஒரு புதிய வழிகாட்டி நெறிமுறையை சுற்றறிக்கையாக வெளியிட வேண்டும் என ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்ககத்துக்கு ஃபெய்ரா கூட்டமைப்பின் சார்பில் எங்கள் அன்பு வேண்டுகோளை முன்வைக்கின்றோம். மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.